நான் வந்து ரோஹித். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். என் பேரை விட உங்களுக்கு நரோஷான் தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என் ஊர் வந்து நாகர்கோவில் தான். நேட்டிவ் வந்து புத்தந்தோரை. நான் படித்தது எல்லாமே கன்னியாகுமரியில் தான். ஸ்கூல் வந்து டியூட் ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்து சிவந்தியாத்மர் காலேஜில் படித்தேன். சிவந்தியாத்மர் காலேஜில் படித்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறமா நமக்கு எங்கேயும் போக முடியாது. அந்த ஒரு 2020ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரிய கொரோனா இஷ்யூவில் எங்கேயுமே போக முடியல, யாருக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் கரஸில் வந்து எம்பிஏ படித்து முடித்தேன். அதுவுமே நார்மல் தான். படித்து முடித்தாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு இது தேவைப்படும். அது நமக்கு எங்கே கிடைக்குங்கிறது தெரியாது. ஸோ எங்கே போனாலுமே சேலரி வந்து 10, 15, 20 அதுக்கு மேலே எங்கேயுமே தர மாட்டாங்க. நானும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா சரி ஒரு நைட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேர் ஆரம்பித்தேன். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, என் 2 ஃப்ரெண்ட்ஸோட நேம் சேர்த்தா இந்த பேஜ் ஆரம்பித்தேன். முன்னாடி இந்த நேம் நான் வச்சுருந்தேன் என் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அதில் ஒருத்தர் இப்போ இல்லை. அவன் மெமரிஸாக அந்த பேஜ் நேம் வச்சுருந்தேன், நரோஷாம். பேஜ் ஆரம்பிக்கு முன்னாடி நான் நேம் வச்சுருந்தேன். அந்த நேம் வச்சது காரணமே அந்த ஃப்ரெண்டோட ஞாபகமாக வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருந்தது. நரேஷ் ரோஹித் சனோஸ். ஸோ இந்த நேமோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். நிறைய பேருக்கு தெரியாது. நான் பேஜ் ஆரம்பித்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து அது பொண்ணோட ஐடி அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி நான் கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு 1 இயருக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் கூட எனக்கு இல்லை. சப்போர்ட் பெருசாக எதுவுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோஸ் போட்டு அப்புறமா கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வளர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமே கமலேஷ். இந்த வீடியோக்கெலாம் வாய்ஸ் கொடுத்தது அவன் தான். அவன் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் மட்டும்தான். பட் அவன் கண்டென்ட் எழுதி, அவன் பேசி, அவன் எனக்காக ஹெல்ப் பண்ணி நிறைய பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அவன் இல்லைன்னா மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது. அவன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரசரன்னு கொஞ்சம் வியூஸ் போச்சு, ஃபாலோஸ் வந்துச்சு. அவன் கண்டென்ட் பேசுறது, அவன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவன் தான் ஒரு முக்கிய பில்லராக இருந்தான் அந்த பேஜுக்கு. நான் ஜஸ்ட் ஃப்ரேம் தான். அவனுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பண்ணி கொடுத்தான் எனக்காக. ஸோ சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவன் சென்னைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு நோஸ்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த டைம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையால அவன் சென்னைக்கு போயிருக்கான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் பழைய வயசு போடல அதை பேச சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவன் ஃபியூச்சரை பார்க்கறதுக்காட்டி கொஞ்சம் அவன் அவையாக போயிருக்கான். ஸோ அவன் இங்கே வரும்போது நாங்கள் கண்டிப்பாக திருப்பி வரும். இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்பீங்க, வீடியோ பண்ணுறது ஈஸி தானே, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டுட்டு ஜாலியாக போயிடுறீங்க, நாங்கள் தான் இது பண்ணுறோம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் சேலரி எதிர்பார்ப்பீங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு நாள் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு இது பார்ப்பீங்க. அதுதான் நாங்களும் பண்ணுறோம். இப்போ ஒரு வீடியோ எடுத்து ஒரு கடைக்கு ப்ரமோஷன் பண்ணுறோம்னா அது எங்களுக்கு ஜாப் மாதிரி. நிறைய பேர் இதை பிஸ்னஸாக பார்க்குறாங்க, நிறைய பேர் நார்மலாக சும்மா ஸ்டைலுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ட் டைம் பண்ணுறதை விடையும் பிஸ்னஸாக பண்ணுறது எங்களுக்கு ஓகேவா இருக்குதுனால நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்களா போய் யார்ட்டையும் கேட்க மாட்டோம் ப்ரமோஷன் பண்ணணுமா அப்படிங்கிறதுனால. அவங்க கேட்குறாங்க, நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். கமெண்ட்ல வந்து திட்டுறது, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வேணும்னே வந்து கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறீங்க. சரி, அது உங்கள் ஹாப்பினஸ்க்காக பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பேட் கமெண்ட்டும் எங்களுக்கு பாசிட்டிவாக தான் நாங்கள் எடுப்போம். நாங்கள் நெகட்டிவாக எடுக்கவே மாட்டோம். உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் எங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பேட் கமெண்ட்டும் உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் உங்கள் வேலையை விட்டுக்கிட்டு எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் பேட் கமெண்ட் போடும்போது நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எதுனாலனா, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் சொல்லுவீங்க, நாங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணி உங்களை ஹேட் பண்ணி நாங்களும் ஹேட் பண்ணி அதுக்கு எந்த பிரச்சனையுமே தேவையில்லை. ஸோ அதனால இல்லை, சும்மா சிம்பிளாக லைக் பண்ணிவிட்டு இல்லை தேங்க்யூ இல்லை லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணி போயிடுவோம். நிறைய பேட் கமெண்ட் போடுறீங்க. பேட் கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது எங்களுக்கு தெரில. ஸோ இன்னமும் நிறைய பேர் கிரியேட் பண்ணி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் பேட் கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற பேட் கமெண்ட்னால தான் நிறைய பேர் பாதிப்பும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேட் கமெண்ட் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து எப்படி ரிலீவ் ஆனேன்னா அது ஒரு பெரிய கதை. நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கூடவே எங்கள் மாமா ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, கேபிள் ஆப்ரேட்டர். ஸோ அதே மேனேஜ் பண்ணிட்டு நான் இங்கே ஈவினிங் டைமில் பார்ட் டைமாக போயிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு பர்சனல் லீவ் கேட்கும்போது கொடுக்கல மீன்ஸ் நான் எல்லாருக்குமே பண்ணிடுவேன், பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். ஆனாலும் என்ன எதுவுமே பண்ணாமல் லீவ் கேட்டு தரல. நிறைய கம்பெனியில் தான் பண்ணுறாங்க. பர்சனல் லீவ்ஸுக்கு நிறைய பேர் போய் சொல்லி கேட்பாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்லி கேட்டதே லீவ் தரல. ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு அன்னைக்கு நான் லீவ் கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க கொடுக்காதோன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இப்போ நாளைக்கு வரலன்னா ஒன்று வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சரி ஓகே நான் இப்போ இன்றைக்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து ரிலீவாக வந்துட்டேன்.
ரிலீவாகி வந்ததுக்கப்புறமா எனக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. ஃபுட் ப்ரமோஷன், ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ் நிறைய எக்கச்சக்கமாக வந்துச்சு. வரணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் எல்லாமே. ப்ரமோஷன்ஸ் தான் நிறைய வந்துச்சு. ஸோ ப்ரமோஷன்ஸ் வருதுங்கிறதுக்காக வேலையை நான் விடலை. அது ஒரு சுச்சுவேஷனில் நான் வேலையை விட்டேன். அதுக்கப்புறம் தான் டைம் இருந்துச்சு. நான் ரொம்ப இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இதில் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஆரம்பிக்க போகிறீங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டே இதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கண்டிப்பாக முக்கியம். ஃபேமிலிஸ் இருக்கும், சுச்சுவேஷன் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜாப் பார்க்குறீங்கன்னா குவிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாகவே அந்த ஜாபை பார்த்துக்கிட்டே இதை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ கம்பெனிஸில் தெரியுது அப்படின்னா சொல்லி புரிய வைங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களுக்கு இதுலேயே ரெவன்யூ வரும், நீங்கள் ஜாப் வரல ரெவன்யூ வரும். ஏன்னா சீக்கிரமாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பூஸ்ட் பண்ணாது. கிட்டத்தட்ட நீங்கள் 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரமாக பூஸ்ட் ஆகும். எடுத்தோடனே நம்ம இர்ஃபான் மாதிரியோ இல்லை டிடி பாசன் மாதிரியோ ஆகலைன்னா அது உங்களுக்கு நடக்காது. நானுமே கிட்டத்தட்ட 3 வருஷமா வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர்ல எதுவுமே கிடையாது. 1K ஃபாலோவர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ 33K ஃபாலோவர்ஸ் இருக்குங்கிறது 3 இயர்ஸ் ஜேர்னி. அது இங்கே ரெகுலராக போட்டுட்டே இருக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு ஜாப் பார்க்குறீங்கன்னா அதை குவிட் பண்ணாமல் அதையும் பார்த்துட்டு இந்த இதையும் பாருங்க. இதை நீங்கள் பார்ட் டைமாக பார்த்தாலும் சரி, இல்லை ஸ்டைலுக்கு பார்த்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் பார்க்குற வேலையை விடாமல் இதை கண்டினியூ பண்ணணும். ப்ரமோஷன் பண்ணதில் பெஸ்ட்டுன்னா நவாப்ஸ் ரெஸ்டாரண்ட் மார்த்தாண்டமில் அவங்களுக்கு எல்லா வாட்டியுமே எங்களுக்கு கொடுப்பாங்க ப்ரமோஷன். அங்கே போனால் ஒரு நல்ல வைப் இருக்கும், நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓனர்ஸே வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க. மற்ற கண்ட்ரிஸ் போகும்போது வேறு யாராச்சும் ஹேண்டில் பண்ண சொல்லி போயிடுவாங்க. பட் அங்கே வந்து அவங்களே டேரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிட்டு போவாங்க. ஒரு மாதிரி ரீசெண்டாக போத்தீஸில் ஒரு ஆட் பண்ணியிருந்தோம். போத்தீஸில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சில்வர் ஜுவல்லரி இப்போ ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு இனாகிரேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிருந்தால் அது ஒரு பெஸ்ட் மெமரிஸாக சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா விவாகாவில் ஆட் பண்ணுவோம். அது கொஞ்சம் நல்ல மெமரிஸ், அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ப்ளஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நானும் நாகர்கோவில் ட்ரூ லிவிங்ஸ் அரவிந்த் ப்ரோவும் சேர்ந்து நான் ஒரு குட்டியாக ஒரு புஷ்கார்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் கஸ்டமைஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து நம்ம கட்டாயம் இருக்குல்ல, கட்டாயம் வேலை பார்வதிபுரம் இபி ஆஃபீஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கோம், புஷ்கார்ட் மாதிரி. ஸோ அதை மாதிரி நீங்களும் இப்போ ஒரு இது பண்ணுறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. உடனே நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணி ஒரு கடையை ஆரம்பித்து பண்ண முடியாது. ஸோ ஒரு புஷ்கார்ட் ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கான பர்மிஷன்லாம் வாங்கி தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு குட்டியாக ஒரு செட்டப்பில் ஒரு கடை ரெடி பண்ணுங்க. கடை ரெடி பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு வேலைக்கு போய் 10,000 12,000 சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனின்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் தான் ஓனர். ஸோ இப்போ நான் ஓனராக இருக்குங்கும்போது நம்ம எப்படினாலும் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ 10,000 12,000 வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஸோ சுச்சுவேஷனுக்காண்டி போவாங்க, அது தப்பு இல்லை, அது போகலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஹையாக வர்றதுக்கு கொஞ்சம் வழி வைப்போம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோஸ் எடுத்து இப்போ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐஃபோன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. இப்போ ஐஃபோன் ட்ரெண்டாக எல்லாரும் மாற்றி விட்டாங்க. ஐஃபோன் இருந்தால் தான் வீடியோ போட முடியும். அது ஒரு பாயிண்ட் தான். ஐஃபோன் இருந்தால் கிளாரிட்டியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ஷேக் இருக்காது. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் எடுத்தோடனே நம்மளால் ஐஃபோன் வாங்க முடியாது. ஐஃபோன் பட்ஜெட்டு ஸ்டார்டிங்கே 80Kக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அது யாருமே டக்குன்னு வாங்க முடியாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வாங்குவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நானும் கஷ்டப்பட்டு தான் ஐஃபோன் வாங்கினேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற மொபைலில் இருந்து, நானும் என் பழைய மொபைல் மோட்டோ ஃபோனில் தான் ஆரம்பித்தேன். அப்புறமா G6 மோட்டோ மொபைல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பழைய ஐஃபோன் 6Sலேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பெரிய ஐஃபோன் வாங்கி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். என் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால குவாலிட்டி முக்கியம் தான். அதை விட நீங்கள் ஃபஸ்ட் நம்மளோட என்ன இருக்குங்கிறத வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வரணும். நம்மளோட இருக்கிறத வச்சு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ வர நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக நம்ம அதுக்கேற்ற மாதிரி சோர்ஸை வச்சு நம்ம இன்கம் வச்சு நம்ம வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். கன்னியாகுமரி சொன்னாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும். தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இல்லாமல் வேர்ல்டுல இருந்து எல்லாருமே கன்னியாகுமரி வர்றாங்க. அது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ விவேகானந்தர் மண்டபமாக இருக்கட்டும், திருவள்ளுவர் ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப லாங்லேருந்துலாம் வர்றாங்க. ப்ளஸ் சன்செட் ஆகிறது, சன்ரைஸ் ஆகுறது அப்படின்னு நம்ம ஊரில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி நம்ம ஊரில் ஹிடன் ஜெம்னு நிறைய இருக்குது. அது நம்மளால கூட நிறைய பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் நிறையவே இன்னும் இருக்குது. பிடிச்ச பிளேஸ்ன்னு சொல்லும்போது கன்னியாகுமரியில் நிறைய இருக்குது. பெஸ்ட்டான்னு சொல்லும்போது எனக்கு இது டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. நிறைய இருக்குது. கன்னியாகுமரிக்கு வாங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குது. காமராஜர் அந்த டைம்லேயே அவ்வளோ பெருசாக கட்டின மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குது, நெட்டாக இருக்குது. அப்புறம் கன்னியாகுமரியிலே பகவதி அம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் மண்டைக்காலில் இருக்குது. அப்படி நம்ம ஊரில் கடலோர கிராமம் நிறைய இருக்குது. ஸோ சர்ச்சஸ் நிறைய இருக்கும். இங்கே வந்து எந்தவித வேறுபாடு இன்றி நார்மலாக நம்ம இருப்போம். ஸோ அது ஒரு மெயின் ப்ளஸ் கன்னியாகுமரியில்.
ஸோ கன்னியாகுமரிக்கு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.